உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884597186. இந்த டீ தலை இதுதானே பறிக்கிறீங்க? நாங்கெல்லாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க. நாங்க இங்க இலைய எடுத்துட்டு இருக்கோம். நீங்க இந்த வழியில வர்றாங்கன்னு சொல்லவும் நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம். நாங்க இந்த இலைய நம்பிதான் இருக்கிறோம். எங்களுக்கு இப்ப ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஆட்சி என்ன ஒரு கிலோ என்ன விலைக்கு போகுது? இப்ப 12 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகுதுங்க. எங்களால கூலி கொடுத்து நாங்க எஸ்டேட் மெயின்டைன் பண்ணி எங்களால சம்பாதிக்க முடியறது இல்ல. பொருளாதாரம் சொந்த நிலமா உங்களுக்கு? எல்லாம் அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா நாங்க வச்சு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க தேயிலை தோட்டத்துல விளையிற இந்த தேயிலைய பறிச்சு நீங்களே போட்டு எடுத்துட்டு போய் ஏஜென்ட்ல போட்டு அங்க இருந்து ஃபேக்டரியில எடுத்துட்டு போறாங்க. எங்களுக்கு அம்மா இருக்கும்போது மானியம் கொடுத்திருந்தாங்க. 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி மானியம் கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த மானியம் எல்லாம் எதுவும் இல்ல. அடுத்தது நீங்க தான் வருவீங்க. வந்தீங்கன்னா எங்களுக்கு மானியம் கொஞ்சம் சேர்த்து தரணும். செஞ்சு எங்களுக்கு ஒரு பிஞ்சனு கூட வர மாட்டேங்குது. கேட்டாக்கா உங்களுக்கு வயசு ஆகட்டும், 58 வயசு ஆச்சுங்க, நடக்க முடியல, காலு வலி, எனக்கு இடுப்பு வலிங்க, வீடெல்லாம் கட்டி கொடுத்தோம். நோய் விழுந்த மாதிரி இருக்குது. நோய் விழுந்துச்சுன்னா அது வேஸ்ட் ஆயிடும், வீணா போயிடும். இதுக்கு நோய் விழுறதுக்கு மருந்து பூச்சி மருந்து எங்கெங்கெல்லாம் நம்ம ஊட்டி நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்குங்கண்ணா. கொடைக்கானல்ல மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்துலயுமே இருக்குதுங்கண்ணா. ஒரு நாளைக்கு எவ்வளவு உற்பத்தி பண்ணுவீங்க? எத்தனை கிலோ உற்பத்தி பண்ணுவீங்க? ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ இப்படி தாங்கண்ணா நாங்கள் தயார் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை ஒவ்வொரு கடைகளுக்கும் கொண்டு போய் 5 கிலோ வாங்கிக்கோங்க 2 கிலோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விற்பனை பண்ணுவாங்கண்ணா. நீங்களே லோக்கல் சேல்ஸ் நாங்கள் பண்ணுவாங்கண்ணா. அந்த கடைக்காரங்க வாங்கி அவங்க ஒரு சின்ன லாபம் வச்சு விற்குவாங்க. இது என்ன? ஆனா இதுவும் அதே சாக்லேட் தாங்க. சாக்லேட் ஆனா வர்க்கி கொண்டு வந்துருக்காங்கண்ணா. இது என்ன? இது வர்க்கி நீங்க அசோசியேஷன் மூலமா தயார் பண்றீங்களா? ஆனா அசோசியேஷன் இல்லைங்கண்ணா. எல்லாருமே குடிசை தொழில்ன்றதுனால இன்னும் அசோசியேஷன் எதுவும் பண்ணல. ஆனா எல்லாம் டேஸ்ட் பண்ணல. அது சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட். இது ஹோம்மேட் சாக்லேட் வீட்டு தயாரிப்பு. இதுவும் வீட்டு தயாரிப்பு தாங்கண்ணா. வர்க்கிங்கண்ணா. வர்க்கி அந்த நீங்க எல்லாம் இதுல சேர்ந்து சாக்லேட் தயார் பண்றீங்கன்னா வர்க்கி தயார் பண்றாங்களா வேற? இல்லங்கண்ணா. இது அவங்களோட வீட்டுல சின்ன சின்ன அடுப்பு இருக்குங்கண்ணா. அந்த அடுப்புல 5 கிலோ 10 கிலோ இப்படி தயார் பண்ணி ஒரு சில கடைகளுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிராண்ட் கிடையாது? பிராண்டட் கிடையாதுங்கண்ணா. அது அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை புவிசார் குறியீடெல்லாம் கொடுத்து பிராண்டுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும்னா ஆன்லைன்ல வியாபாரம் பண்றது. ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கிலோ சாக்லேட் உற்பத்தி பண்ணுவீங்க? ஆனா பொறுத்து இருக்குங்கண்ணா. டூரிஸ்ட் ஊட்டிக்கு இப்ப வரது இந்த இ பாஸ் போட்டதுனால டூரிஸ்டே வரது இல்லைங்கண்ணா. எங்களுடைய அத்தனை பேர்த்துடைய வாழ்வாதாரமும் டூரிஸ்ட் நம்பி தாங்கண்ணா இருக்கு. இது எத்தனை ஆண்டு காலமா இது இந்த தொழில் ஈடுபட்டு இருக்கு சாக்லேட் தயார் பண்ணி? நாங்க ஒரு 25 வருஷத்துக்கு மேல இதுல 4 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி இப்ப 5 கிலோ 10 கிலோ அளவுக்குலாம் வந்து படிப்படியா உயர்ந்திருக்குது. அப்படின்னா ஒரு 5 கிலோ 10 கிலோ அப்படி உயர்ந்து ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளவு உற்பத்தி பண்ணுவீங்க சாக்லேட்? அதான் ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு 5 கிலோ 6 கிலோ 5 கிலோ எவ்வளவு எல்லாம் சேர்ந்து எவ்வளவு எத்தனை கிலோ உற்பத்தி பண்ணுவீங்க? ஒரு 2000 கிலோக்கு மேல உற்பத்தி ஆகும் நாளைக்கு. 2000 கிலோ நீலகிரி பொறுத்த அளவுக்கு. நீலகிரி ஆமா. எல்லாம் விற்பனை ஆயிருது. விற்பனைனாக்கா டூரிஸ்ட் வந்தா மட்டும் தாங்கண்ணா விற்பனை. அந்த இ பாஸ் ரத்து பண்ணா மட்டும் தாங்கண்ணா. அது அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது இ பாஸ் ரத்து பண்ணி கொடுக்கணும். நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சரி. அது நீதிமன்றத்தை நாடிதான் நாம வாதாடி அதுக்கு விதிவிலக்கு பெறணும். பார்க்கலாம். இது எவ்வளவு தயார் பண்றீங்க? அது ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ 15 கிலோ மொத்தமா எத்தனை கிலோ தயார் வரைக்கும் ஒரு 3000 கிலோ வரைக்கும் போகும். ஏன்னா அது டீ காஃபில தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இது வீட்டுல இதெல்லாம் சைஸ் மட்டும் தாங்க வித்தியாசம். மசாலா வரைக்கும் இதுதான் ஷேப் தான். ஏன்னா ஒரே இதுதான். இது இந்த மசாலா வரைக்கும்ன்றத ஒண்ணு தயார் பண்ணிருக்காங்க. ஓகே. இது ஒரு என்ன விலை ஒரு கப்பு? இது 1/2 கிலோ பேக்கெட் 120 ரூபாய். இந்த கப்பு என்ன விலை? இந்த கப்ல இன்னும் நாங்க பேக் பண்ணலன்னா அது அண்ணாங்க வந்ததுனால இது 1/2 கிலோ வருமா? 1 கிலோ வருமா? 1/2 கிலோ வராதுண்ணா. ஒரு 400 கிராம் வரும். 400 கிராம் வரும். தம்பி இந்தா இது ஒண்ணு வாங்கு. இதெல்லாம் பிடிச்சிக்கோ. மூடுறதுக்கு இல்லையே. ஆனா அதை நாங்க பேக் பண்ணி தரோம். இதெல்லாம் பேக் பண்ணி தான் மூடி கொடு. ரெண்டையும் மூடி கொடு. இது 2 இருந்தா போதும். இதுல ஒண்ணு பேக் பண்ணு. இது பேக் பண்ணிருக்கு. இது எவ்வளவு ஆகுது? வாங்கிக்கிறேன். இல்ல என்ன விலையாகுது? 240 ரூபா. 240 ரூபா ஆகுது. ஒரு கிலோ என்ன விலைமா? அது எவ்வளவு? அது ஒரு கப்பு? ஆனா ஒரு கப்பு 120 ரூபா வரும். 120 ரூபா வரும்.
இந்த 1000 ரூபாய் கொடுக்கணும். இதெல்லாம் போட்டு கொடுமா, அதை கூட போதும், இதெல்லாம் ஒண்ணு போதும் உங்களுக்கு. சும்மா அது பேக் பண்ணி போதும். அண்ணா இந்த சாக்லேட் வந்து எல்லாரோட வீட்டில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கண்ணா. இது அன்போட அண்ணாங்க நீங்கள் வாங்கிக்கணுன்றது எங்களுடைய உண்மையான கோரிக்கை. சரி போடுங்க அண்ணா. அது மட்டும் எத்தனை கிலோ வரும்? அண்ணா இது ஒரு கிலோ வருங்கண்ணா. 1 கிலோ என்ன விலை வருது? அது ஒரு 600 ரூபா வருங்க. இதாப்பா ஒரு 1000 ரூபா. அதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா சரி இதெல்லாம் சும்மா உங்களுக்கு பொருள் எங்கிருந்து வருது பாவம் அண்ணா. நீங்க எல்லாம் மத்திக்கிட்டு வாங்கி தானே அதை பண்ணி ஆகணும். ஆமாங்கண்ணா. ரா மெட்டீரியல் வாங்கி தானே அதை உற்பத்தி ஆமாங்கண்ணா. ரா மெட்டீரியல் வாங்கி தான் பண்ணுறோங்கண்ணா. அண்ணா மத்திய அரசு வந்து 18% இருந்து எங்களுடைய 5% பண்ணியிருக்காங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இந்த நேரத்தில் அண்ணன் மூலியமா ஜிஎஸ்டி வந்து குறைக்கப்பட்டிருக்குங்கண்ணா. இந்த நேரத்தில் அண்ணன் மூலியமா நாங்கள் எங்களோட சார்பை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்கண்ணா. ஏப்பா நீ இந்த வந்து அப்படி அதனால் நீங்கள் வாமா இந்த வந்து எடுங்க. இதுக்கு வந்து கடன் உதவி செய்வதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளோம். அதில் என்னென்ன சாத்தியக்கூறு இருக்குது அதை பார்க்கலாம். சிறுதொழில் செய்வதற்கு எம்எஸ்எம்இல சிறுதொழில் செய்வதற்கு அரசாங்கத்திலிருந்து கடன் உதவி வழங்குவது இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் இந்த தொழில் ஈடுபட்டிருக்கீங்க என்பதெல்லாம் அரசாங்கம் வந்த பிறகு உங்களை நாடி உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உங்களுக்கு தேவையான இந்த தொழில் தேவையான நிதி கிடைப்பதற்கு கடன் கிடைப்பதற்கு நாங்கள் வழிவகை செய்யறோம். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.